Hi friends, welcome to our channel Acer Game Time. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான மேட்ச் தான் பார்க்க போறோம். மேட்ச் யாருக்கலாம் பாத்தீங்கன்னா Acer அலத்தங்கரை vs JPR காலேஜ் கோவை. மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. Acer டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரைடு ஆடுறாரு நம்பர் 11 கார்த்திக். அருமையான ஒரு வெற்றி புள்ளி எடுத்திருக்காரு கார்த்திக். JPR காலேஜ்ல இருந்து ரைட் அப் ஒன்ஸ் ஆடுறாரு. ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காருங்க. பிரவீன் லெஃப்ட் கார்னர் ஒரு டச் வாங்கியிருக்காரு. மறுபடியும் அந்த ரைடர் தான் ஆடுறாரு. அருமையான ஒரு ஆங்கிள் ஹோல்டு நிகழ்த்திருக்காரு நம்பர் 18 அர்ஜுன். அருமையான ஆங்கிள் ஹோல்டு. கார்த்திக் ஆடுறாரு. இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுவாரா? அருமையான ஒரு டுக்கி போட்டு சிறப்பாக 2 பாயிண்டா ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காருங்க அலத்தங்கரை டீமுக்கு கார்த்திக். சுப்பிரமணி ஆடுறாரு. லாக் ஆகியிருக்காருங்க இந்த இடத்துல. நல்ல ஒரு தை ஹோல்டு நிகழ்த்தினாங்க JPR காலேஜ். மறுபடியும் JPR காலேஜ்லேருந்து நம்பர் 99 ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் கார்னர் பாண்டி டச் வாங்கியிருக்காரு. கார்த்திக் ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுவாரான்றதை பார்க்கலாம். ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. எத்தனை பாயிண்ட்னு தான் தெரில. போனஸ் +1 அருமையாக 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தை ஹோல்டு நிகழ்த்தி கொடுத்துருக்காரு கார்த்திக். டிஃபென்ஸ் நின்று நல்ல ஒரு தை ஹோல்டு நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. நல்ல மைண்ட் செட்டுங்க. ரைடோ ஆடி ஸ்கோர் பண்ணுறாரு. டிஃபென்ஸ்லையும் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. மறுபடியும் அவர் தான் ஆடுறாரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்காரு கார்த்திக். ரைட் டிஃபென்ஸ் ஆடுறாரு JPR காலேஜ்லேருந்து. ஒரு போனஸ் நிகழ்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பேர் கொடுக்குறாரா அப்படின்றத பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க 1 போனஸ் பாயிண்ட். நம்பர் 15 சுப்பிரமணி ஆடுறாரு அலத்தங்கரை டீமுக்காக. ஸ்கோர் பண்ணுவாருன்றதை பார்க்குறதா. அருமையான ஒரு டுக்கிங்க இந்த இடத்துல. டுக்கி போட்டு 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அலத்தங்கரை டீமுக்கு. இவர் வந்து நம்பர் 99 கிட்ட வந்து மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏறி இறங்க முடியாமல் டச் வாங்கிட்டே இருக்கிறாங்க. மகேஷ் ரைட் ஆர்ஸ் 8 நம்பர் 8 சுப்பிரமணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு ரிலீஸ் ட்ரை பண்ணி தொட்டிருக்காரு. சேஃபாக ரைடர் டவுன் பார்த்துக்கோங்க. அம்பையர் வந்து ரைடர் அவுட் கொடுத்துருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுவாருன்றதை பார்க்கலாம். நல்ல ஒரு டுக்கிங்க. டுக்கி ட்ரை பண்ணி அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 பாயிண்ட். ரைட் அஃபன்ஸ் இவரை வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. இவரை வந்து ஒன்று அட்வான்ஸாக அடிக்கணும். இல்லைனா ஒரு ரைடரை ஆட விட்டுட்டே இருந்தால் அவர் ஆடிட்டே தான் இருப்பார். ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அருமையாக பாயிண்ட் எடுத்து உடச்சிக்கிட்டே இருக்காருங்க. எத்தனை பாயிண்ட்டுன்னு தான் தெரில. மேக்ஸிமம் 3 பாயிண்ட் கொடுக்கணும். அம்பையர்ஸு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அலத்தங்கரை டீமுக்கு. நம்பர் 11 கார்த்திக் அருமையாக ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா JPR காலேஜ்லேருந்து லாஸ்ட் மேன் ஆடுறாரு. நம்பர் 66 டேக்கிள் பண்ணியிருக்காங்க பாண்டி. அருமையான ஒரு தை ஹோல்டு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 16 JPR காலேஜ் 9. நல்ல ஒரு வெற்றி புள்ளி முன்னிலைங்க. நம்பர் 15 சுப்பிரமணி அருமையாக ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்பர் 8 தொட்டிருக்காருங்க மாரிமுத்து. லூஸான டச்சுங்க இந்த இடத்துல. ஃப்ரீயான டச் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. மிஸ்டேக் நம்ம அலத்தங்கரை டீமில் மிஸ்டேக்காக அதுதான் இப்போ ரீசெண்டாக. பார்த்தீங்கன்னா நம்பர் 11 கார்த்திக் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்திருக்காரு. மறுபடியும் JPR காலேஜ்லேருந்து நம்பர் 99 இவரை வந்து டேக்கிள் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். கட்டாயம் பண்ணணும் அப்படின்னா அந்த வாஸ் அவுட் நமக்கு பண்ணலைங்க. டச் வாங்கியிருக்காங்க. பிரவீன் 2வது முறையாக டச் வாங்குறாரு இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா ஆஃப் டைம் செகண்ட் ஹாஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 18 JPR காலேஜ் 11. நல்ல ஒரு வெற்றி புள்ளி முன்னிலை. மறுபடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தெரியுது. டச் மேலே டச்சாக வாங்கிட்டே இருக்கிறாங்க. தேர்ட் ரைடு ஆடுறாரு நம்பர் 11 கார்த்திக். அருமையான ஒரு இடியை போட்டு ஒரு பாயிண்ட் போனஸ் +1 எடுத்திருக்காருங்க. நம்பர் 66 ஆடுறாரு JPR காலேஜ்லேருந்து. நல்ல ஒரு ஜம்ப் ட்ரை பண்ணார். இருந்தாலும் நல்ல ஒரு தைகள் நிகழ்த்தி கொடுத்துருக்காரு மகேஷ் ரைட் ஆர்ச். பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி ஆடுறாரு. நம்பர் 15 தேர்ட் ரைடு ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இந்த ரைடில். அருமையான ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எடுத்திருக்காருங்க இந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட் நிகழ்த்திருக்காரு ரைட் கார்னர்கிட்ட. டைம் அவுட்டு கேட்டிருக்காங்க அலத்தங்கரை டீம். எப்படின்னு டைம் அவுட்டில் அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா அவங்க டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது. அதை தான் அவங்க திருத்த பார்க்கணும். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 22 JPR காலேஜ் 12. நல்ல ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் தான் இருக்குது. டிஃபென்ஸ் தாங்க தப்பு மேலே தப்பாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அஃபென்ஸ் கூட பிரச்சனை இல்லை. டிஃபென்ஸ் வந்து ஃப்ரீ டச்சு வாங்குறாங்க. ஏறி இறங்க முடியாமல். நம்பர் 15 ஆடினாரே லாக் ஆகிருக்காருங்க சுப்பிரமணி இந்த இடத்துல. டிஃபென்ஸும் தப்பு, அஃபென்ஸும் கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னா வாஸ் அவுட் விட வேண்டியதான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
நல்ல ஒரு டேக்கிள் நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. நம்பர் 11 பாண்டி நல்ல ஒரு அட்வான்ஸ் டேக்கிள். நம்பர் 99 ஆடுறாரு. இந்த பிளேயரை வந்து டேக்கிள் பண்ணி ஆகணும், பண்ணலை, போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்பர் 99 மறுபடியும் அவரே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3வது வாட்டி பிரவீன் தப்பு பண்ணுறாரு. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் போயிட்டு மாட்டிக்கிட்டாருங்க. தப்பு மேலே தப்பாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வாசட் வந்து விட்டுறே கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டி ஒரு தைகோல்டு நிகழ்த்த நினச்சி விட்டுருக்காருங்க. 1 பாயிண்டா 2 பாயிண்டா அம்பையர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஒரு குத்து. டீம் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட்டு போகக்கூடிய கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்பர் 8 ஆடுறாரு. இந்த இடத்துல டச் வாங்கிட்டுருக்காரு. மகேஷ் டச் வாங்கிட்டாரு. வாஷ் அவுட்டு விழப்போகுது அலத்தங்கரை டீமில். அர்ஜுன் ஸ்கோர் பண்ணுவாருன்றதை பார்க்கலாம். ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா நம்ம தான் வாஷ் அவுட் எடுத்து கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும். டச் பண்ணியிருக்காரு, கிளைம் பண்ணுறாரு, என்னென்னு பார்க்கலாம். டச் கொடுக்கலங்க இந்த இடத்துல. அவன் பேர் டச் கொடுக்கல. அவர் தொட்டேன் அப்படின்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. தள்ளி விட்டே ஆகணும், டைம் வேறு இல்லை. லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 பாயிண்ட்டு ஆல் அவுட். நம்பர் 11 கார்த்திக் ஆடுறாரு. இந்த இடத்துல ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல கார்த்திக் போய் மாட்டிகிட்டே இருக்காருங்க. டிஃபென்ஸ் உடையிறப்ப அஃபென்ஸும் உடையக்கூடாது. உடஞ்சிது அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தோக்க வேண்டியதான். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு லாஸ்ட்டு 1 மினிட் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம தோக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். 23 அலத்தங்கரை, ஜேபிஆர் காலேஜ் 25. நல்ல ஒரு வெற்றிப்புள்ளி முன்னிலையிலேருந்து தேவையில்லாத பாயிண்ட்டுகளை கொடுத்து இப்போ தோக்க வேண்டிய நிலைமையில் வந்துருக்கு. சுப்பிரமணி நல்ல அருமையாக ஒரு 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் டை ஆக போகுது. லாஸ்ட் ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரே ஒரு ரைடு இருக்குது. ஜேபிஆர் காலேஜ் நம்பர் 8 ஆடுறாரு. பார்த்தீங்கன்னா இவரை அடிக்கலை, இவர் உள்ளே பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம தோக்க வேண்டியதான் இந்த மேட்ச்சு. அவர் மைனஸ் ஆடுறாருன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், டை பிரேக்கரை எதிர்கொள்கிறாங்க ஜேபிஆர் காலேஜ். நம்ம வந்து ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய மேட்ச்சு டிஃபென்ஸ் தான். எல்லா மேட்ச்லேயும் நான் அதே தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். டிஃபென்ஸ் பண்ணுற தப்புனால பாருங்கள் மேட்ச் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு டை பிரேக்கரில் கொண்டு விட்டுருக்காங்க. டை பிரேக்கரில் ஃபஸ்ட் ரைட் ஆடுறாரு. நம்பர் 15 சுப்பிரமணி ஸ்கோர் பண்ணுவாரான்றதை பார்க்கலாம். கட்டாயம் ஸ்கோர் பண்ணி ஆகணும். டை பிரேக்கர்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. நம்பர் 3 ஆடுறாரு ஜேபிஆர் காலேஜிலேருந்து. டிஃபென்ஸ் தப்பு பண்ணாமல் இருங்க. ஒரு டேக்கிள் பிடிச்சி கொடுத்துருக்காங்க உருப்படியாக. டிஃபென்ஸ் தப்பு பண்ணலை அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறதாங்க இந்த மேட்ச். டிஃபென்ஸு தான் தேவையில்லாத தப்புகள். பார்த்தீங்கன்னா பாகுபலி ஆடுறாரு நம்ம ஏஎஸ்ஆர் அலத்தக்கரை டீம்லேருந்து. வசந்தகுமார் ரொம்ப டாலான ரைடர். எத்தனை பாயிண்ட் கொண்டு வராரு அப்படின்றத பார்க்கலாம். 1 பாயிண்ட் எடுத்திருக்காருங்க, போதுமானது தான். வசந்தகுமார் 1 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் காலேஜிலேருந்து நம்பர் 8 ஆடுறாரு. நல்ல ரைடர் அப்படின்றதுனால இவங்க அவரை ஃபேஸ் பண்ணாமல் தள்ளி விடுறாங்க. இதுவும் நல்ல குட் டிசிஷன் தான், பட் இருந்தாலும் அடித்து பார்க்கலாம். நம்பர் 11 கார்த்திக் நம்ம அலத்தங்கரை டீமில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த பிளேயரு. இந்த ஒரு ரைடு தாங்க மேட்ச் தீர்மானிக்க போகுது. ஏன்னா இவர் நல்லா ஆடக்கூடிய ரைடரு. மல்டி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா அந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத. நம்பர் 11 கார்த்திக் ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷன். உள்ளே போய் மாட்டியிருக்காருங்க. மிக மோசமான ஒரு தப்பு. அவ்வளோ நேரம் நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் போய் மாட்டுறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. மாட்டிட்டாரே. மேட்ச் தோக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்திருக்கு. நம்பர் 66 டிஃபென்ஸு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஆங்கிள் வைக்கிறேன் அப்படின்ற பேரில் வச்சு விட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து 4th ரைடு ஆடுறாரு. லெஃப்ட் கார்னர் பிரவீன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க இந்த இடத்துல. நல்ல ஒரு பாயிண்ட்டு. 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா தலா 4 ரைடு முடிய போகுது. பார்த்தீங்கன்னா 4வது ரைடு ஆட வந்திருக்காரு ஜேபிஆர் காலேஜ்லேருந்து. இந்த பிளேயரை கன்ஃபார்ம் பிடிச்சாகணும். இவர் வந்து மேட்ச்சில் கூட ஆடலை, எப்படி பர்ஃபார்மன்ஸ்னு தெரில, பட் இருந்தாலும் போனஸ் விட்டுருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 அப்படின்ட்டு வரப்போகுது. அவர் பிளேயர் ஆடலை உள்ள போனஸ்லாம் அடிக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் தான் நல்ல மூவ். இந்த மேட்ச்சை தீர்மானிக்க போகிறது இந்த ஒரே ஒரு ரைடு தாங்க. 5வது ரைடு நம்ம அலத்தங்கரை டீமுக்கு. ஸ்கோர் பண்ணி ஆகணும். பண்ணினாரு அப்படின்னா நம்ம லாஸ்ட் 1 பாயிண்ட் முன்னிலையில் வருவோம். சம வெற்றி புள்ளியில் இருக்கோம். மாட்டியிருக்காருங்க இந்த இடத்துல அர்ஜுன். தோக்க போகிறோன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்பர் 99 லாஸ்ட் ரைடு ஆடுறாரு. இவரை பிடிச்சாரு அப்படின்னா டை பிரேக்கர்லேயே டை ஆகி கோல்டன் ரைடு வாய்ப்பு கிடைக்கும். பிடிச்சி விட்டுருக்காங்க. தோத்துட்டோம் இந்த மேட்ச்சு. நல்ல ஒரு மேட்ச்சை, ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை தோத்துட்டு கிளம்புறாங்க. அடுத்த மேட்சாவது நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா விளையாடிய ஜேபிஆர் காலேஜுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.